வணக்கம் மக்களே. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலும் முந்தாள் நாள் நடந்து முடிஞ்ச அந்த டெஸ்ட் மேட்ச் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பற்றியே தான். என்னடா நடந்துச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்சில்? எதுவுமே நடக்கலையே, மேட்ச் ட்ரா தானே ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இது என்னன்னு பார்க்கும்போது 80-80 இருந்தாங்க. வாஷிங்டனும் ஜடேஜா அவர்களும் 80-80 இருக்கும்போது மேட்ச்சை ட்ரா பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு ஸ்டோக்ஸு. அப்படிலாம் முடியாது, நாங்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம், நீங்கள் பந்து போட்டே ஆகணும், நாங்கள் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா சொல்லிட்டு அப்படி அதுக்கு இருந்துக்கிட்டே உன்னோடைய ஸ்கோர் தான் உனக்கு முக்கியம், டீம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருக்கா அப்படி. நான் என்னங்கிறேன்னா, ஸ்டோக்ஸ் ஒரு வேளை மேட்ச்சை ட்ரா பண்ணிக்கலாம், அந்த மேட்ச் முடியவே முடியாது அப்படின்னா ஆளுக்கு ஒரு 50-50 அடிச்சு ஓட்டி சொல்லியிருக்கலாம். ஒரு செஷனில் ஒரு 5 ஓவர் போட்டோட்டி மேட்ச்சை ட்ரா பண்ணிக்கலாம்ப்பா, முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இத்தனைக்கும் வாஷிங்டனுக்கு முதல் செஞ்சுரி அடித்தா முதல் செஞ்சுரி அதுதான். இப்படி இருக்கும்போது மேட்ச்சை ட்ரா பண்ணிக்கலாம்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நான் பார்ட் டைம் பவுலர் வச்சு தான் போடுவேன். ரூட்டு, ஹாரி புரூக் மாரி ஆளுங்களை வச்சு தான் போடுவேன். உன்னால் முடிஞ்சால் அடிச்சுக்கோ, நீ அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நான் என்னங்கிறேன்னா, இங்கிலாந்து ராணி இறந்து போன ராணி கூட எழுப்பி கூட்டு வந்து போட வைங்க. எஸ்டிடிஆர் கிரிக்கெட்டில் நீ ஜடேஜா செஞ்சுரி அடித்தார் தான் சொல்லுவார். ஹாரி புரூக் வந்து போட்டு செஞ்சுரி அடித்தார்லாம் சொல்ல மாட்டார். இங்கிலாந்துக்கு எதிராக செஞ்சுரி அடித்தார் ஜடேஜா, வாஷிங்டன் அடித்தார் தான் சொல்ல போகிறாங்க. இது எப்படியாப்பட்ட அணுகுமுறைன்னு எனக்கு தெரியல. 2 டீமும் ஒப்புக்கொண்டால் தான், அதாவது கேப்டனும் பேசி ட்ரா பண்ணணும். கேப்டன் இடத்துல வந்து உள்ளே விளையாடி இருக்க 2 பிளேயரும் சேர்ந்து அதை முடிவு பண்ணலாம். வேணாம் அப்படிங்கல பந்து போட்டு தானே ஆகணும். அப்புறம் கை குலுக்காமையே போயிட்டாராம். அதெல்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஊர் சைடில் விளையாடுற சின்ன பசங்க கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்கள்.